ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 200 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு உள்ளதால் உபரி நீர் கால்வாயில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டு உள்ளனர். காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட நாம் கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். தற்பொழுது புழல் ஏரியினுடைய நீரிருப்பு தொடர்பான தகவல் என்னவாக இருக்கிறது? மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல் ஏரியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளவு கொண்ட புழல் ஏரி வடகிழக்கு பருவமழை தொடர்ச்சியாக முன்பே வேகமாக நெருங்கி வருகிறது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை மற்றும் கிருஷ்ணா நதி நீர் வரத்து காரணமாக ஏரியின் நீர்மட்டம் திடீரென உயர்ந்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி புழல் ஏரியில் 3600 மில்லியன் கன அடி நீர் நிரம்பியுள்ளது. அதாவது 21 அடி ஆழம் கொண்ட இந்த புழல் ஏரியில் நீர்மட்டம் 20 அடியாக உள்ளது. ஏரிக்கு வினாடிக்கு 325 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. சென்னை குடிநீருக்காக 184 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது புழல் ஏரி 90% நீர் இரும்பு நெருங்கிய நிலையில் ஏரியின் பாதுகாப்பு கருதி ஏரியில் இருந்து முதற்கட்டமாக 200 கன அடி உபநீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை அதிகாரிகள் பூஜைகள் செய்து ஏரியின் 2 ஷட்டர்கள் திறந்து 200 கன அடி தண்ணீரை திறந்துள்ளனர். புழல் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் சுமார் 14 கிலோமீட்டர் கால்வாய் வழியை எண்ணூர் கரையில் சேர உள்ளது. தண்டச்சேரி, பாபா நகர், வடபுறம்பாக்கம், வடற்கரை, கொசப்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக உபரிநீர் செல்ல உள்ளதால் உபரிநீர் கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரிநீர் திறப்பு மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உபரிநீர் கால்வாய் சென்று வேடிக்கை பார்ப்பதோ, செல்பி எடுப்பதோ, ரீல்ஸ் பார்ப்பதோ, குளிப்பதோ, துணி துவைப்பதோ என்ற எந்த செயலும் ஈடுபட வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.